ஸ்ரீமடம் உலகின் ஒரே விஸ்வரூப விஷ்ணுமாயா சாத்தன் மடம். ஜோதிட உலகின் சூப்பர் ஸ்டார் பிரம்மஸ்ரீ ராம்ஜி சுவாமிகள் அழைக்கிறார். ஸ்ரீமடம் வாங்க, சந்தோஷமா போங்க. வாழ்க வையகம், வாழ்க வளத்துடன். உலகெங்கும் இருக்கும் ஸ்பிரிச்சுவல் டாக்ஸ் தமிழ் குடும்பத்தினருக்கு டாக்டர் டிவைன் தினேஷன் அன்பான வணக்கங்கள். மார்ச் மாதம் பலன்கள் நம்ம பார்க்க போகிறோங்க. ரொம்ப புனிதமான மாதம். மாசி மகம் இருக்குது. இன்னும் நிறைய நல்ல விஷயங்கள் இந்த மாதத்தில் இருக்குது. இதில் நம்ம எந்தெந்த விஷயத்துலலாம் நம்ம கவனமாக இருக்கணும், எந்தெந்த விஷயம்லாம் நம்மளுக்கு ரொம்ப அனுகூலமாக இருக்குது, எப்படி அதுக்கான ஸ்டெப்ஸ் பண்ணணும், என்னென்ன தெய்வத்தை வழிபடணும்னு சொல்லிட்டு எல்லா முக்கியமான விஷயமும் ஒவ்வொன்றா பார்த்துட்டு வர போகிறோம். வாங்க பார்ப்போம். கும்பராசி, கும்ப லக்னம். உங்களுக்கும் டைம் அமோகமாக இருக்குது. ஏன்னா குரு பகவான் 9ஆம் பார்வையை பார்க்குறாரு. ஆனால் சொன்னால் கேட்க மாட்டீங்க, சொன்னால் நம்ப மாட்டீங்க. ஏன்னா சனி பகவானும் ராகு பகவானும் நம்மளை வச்சு செஞ்சிட்ருக்காங்க. ஓகே, ஆனால் கொஞ்சம் டைம் பாருங்கள். 1 வருஷம் 2 வருஷத்துக்கு முன்னாடிலாம் எப்படி இருந்தது, இப்போ எப்படி இருக்குன்னு பெட்டர் ஆகிட்டே வருது. சனி பயிற்சி முடிய பெட்டர் ஆகிட்டே வரும். ஸோ நம்ம இருக்கிற ராசிகள்லேயே, உண்மையாக சொல்கிறேன், இருக்கிற ராசிகளே ரொம்ப ஏறுமுகமாக நல்லா இருக்கிற ராசின்னு சொல்ல மாட்டேன், ஆனால் கொஞ்சம் கொஞ்சமாக ஏறுமுகமாக போயிட்டு இருக்கிற ராசி யாருன்னா கும்பராசி தான். சரிங்களா? அதனால் டைம் ரொம்ப நல்லா இருக்குது. தாராளமாக வின் பண்ணுவீங்க. முக்கியமாக இதில் நீங்கள் வின் பண்ணுவீங்க அப்படின்னா இன்வெஸ்ட்மெண்ட் சம்மந்தமாக. நீங்கள் கையிலேயே காசு இல்லாமல் ரொம்ப ட்ரையாக இருந்திருப்போம். இந்த 5-6 வருஷம் இருந்து சேர்த்து வச்ச காசெல்லாம் அடிச்சுன்னு போயிட்டுருக்கோம். நல்லா தெரியும். அந்த நீங்கள் இருக்கிற மிச்சம் சொச்சம் இல்லை வர காசுலையாவது எடுத்து வச்சு ஏதாவது இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுங்க. சின்னதாக உடனே லேண்டு, அது இது ஃப்ளாட்டு, இஎம்ஐ போடுன்னு அவ்வளோ பெருசாக நான் சொல்ல. சின்னதாக வெள்ளி காயின், தங்க காயின், இந்த மாதிரி சின்ன இன்வெஸ்ட்மெண்ட்டை வாங்கி வைங்க. தாராளமாக நீங்கள் வின் பண்ணலாம். ஏதாவது ஒரு பெரிய ஜாக்பாட்டை நல்ல விஷயம் நடக்கிறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குங்க. சரிங்களா? ஏன்னா நம்மள ராகு பகவான் இருக்கார். ராகு பகவான் ஒன்று பிரச்சனையும் கொடுப்பாரு, இன்னொன்று நல்ல விஷயங்கள் கொடுத்தாலும் பிரம்மாண்டமாக நீங்கள் எதிர்பார்க்காத லெவலுக்கு, நானே எதிர்பார்க்கலையே அப்படின்ற அளவுக்கு பெருசாக ஏதாவது செய்வார். நல்லதான். சரிங்களா? அதனால் நிறைய வாய்ப்புகள் இருக்குது. முயற்சியை கண்டினியூஸாக பண்ணுங்கள். வேலை சம்மந்தமாக நீங்கள் வேலையில் எதுனா ப்ரொமோஷனுக்கு தாராளமாக வாய்ப்பு இருக்குது. ப்ரொமோஷன், ட்ரான்ஸ்ஃபர், அதாவது அதுதான் 5 வருஷம் நம்ம ஜூனியர் கூட நம்மளை மதிக்க மாட்டோம், அந்த அளவுக்கு நம்ம நிலம வந்திருக்கோம். இப்போ அப்படி இல்லை, எல்லாம் தலைக்கீழ மாறுத்து, விட்டதெல்லாம் பிடிக்க போகிறோம். ப்ரொமோஷனுக்கு தாராளமாக ட்ரை பண்ணுங்கள். ரொம்ப டவுட் இருந்தால் கேளுங்க. நான் சில பஞ்சபக்ஷ டைம்லாம் சொல்கிறேன். அந்த டைமில் உட்காந்து மீட்டிங்னு அட்டன் பண்ணுங்கள். உங்களோட அப்ரைசல் மீட்டிங் வின் பண்ணுறதுக்கு அதிகமான சான்சஸ் இருக்குது. நீங்கள் இதில் அதான் நம்மள இருக்கிற அடிக்கிற அடிக்கு யாராவது நம்ம சொல்கிறத கேட்க மாட்டாங்களான்னு ஏங்கிட்டு இருப்போம்ல. ஏன்னா லவ் பண்ணுறதுன்னா டைம் ரொம்ப ஜாஸ்தியாக இருக்குது. இல்லை லவ்னு ஆப்போசிட் ஜென்டர் மட்டும் இல்லை, வீட்டில் இருக்கவங்களே இப்போ தான் நம்ம சொல்கிறதே கேட்பாங்க. 5 வருஷத்தில் நம்ம வீட்டில் இருக்க 5 வயசு குழந்தை கூட நம்ம சொல்கிறத கேட்டிருக்காது. இப்போ தான் எல்லோரும் காது கொடுத்து கேட்பாங்க. அதாவது ஒரு ஆறுதல் நம்மளுக்கு கிடைக்கும், தாராளமாக கிடைக்கும். தேடி பாருங்கள். நீங்கள் எதில் ஜாகிரதையாக இருக்கணும்னா, கல்யாணத்துக்கு டைம் இருக்குங்க. இப்போ கல்யாணம் நடக்கிறதுக்கு டைம் இருக்குது, ஆனால் கொஞ்சம் ஜாகிரதையாக பண்ணணும். ஏதாவது குழப்பி விட்ருவாங்க. ஒன்று மாப்பிள்ளை வீடு பொண்ணு வீடோட பேக்ரவுண்ட் வெரிஃபிகேஷன் செக் பண்ணிக்கோங்க. இல்லை செக் பண்ணிட்டு சார் எல்லாம் நல்ல குடும்பம் சார் அப்படின்னா, நீங்கள் யார் பேசும்போது யாரை கூட கூப்பிட்டு போகிறீங்களோ அவங்கள கொஞ்சம் கவனமான நல்ல ஆளாக கூப்பிட்டு போங்க. சரிங்களா? ஏன்னா ஏதாவது பேசி குழப்பிட்டுருவாங்க. இல்லை சார் நம்ம சைடு எல்லாம் பக்காவாக ட்ரெயின் பண்ணி கூப்பிட்டு போயிட்டுருக்கேன் சார் அப்படின்னா, ஆப்போசிட்டில் வராங்க தரமா அவங்க யாரை கூப்பிட்டு வராங்கன்னு நம்மளுக்கு தெரியாது. அது நம்ம கண்ட்ரோலில் இல்லை. ஸோ ஆப்போசிட்டில் எப்படியாப்பட்ட ஆள் வந்தாலும் அதை பேச்சு சமாளிக்கிற மாதிரி ஒரு கரெக்டான ஆளை கூட கூப்பிட்டுப்பாங்க. கல்யாணம் நல்லபடியாக நடக்கும். அதுவும் நாள் ஹோரை பார்த்துப்போம். நம்ம எப்பவுமே சொல்கிறது புதன், வியாழன், வெள்ளி நம்மள ரெகுலராக பார்க்குறவங்களுக்கு தெரியும். இதில் அந்த புதன் ஹோரை, குரு ஹோரை, சுக்கிர ஹோரை இதில் போகும்போது ரொம்ப நல்ல சக்ஸஸ் ரேஷியோ ஜாஸ்தியாக இருக்குது. பணம் விஷயத்தில் ஜாக்கிரதையாக இருங்க. ஏன்னா இப்போ நீங்கள் நம்ம இருக்கிற பணம்லாம் காலி ஆகிட்டுருக்கோம். உள்ளே வரோம், வந்த மாத்திரத்துலேயே அப்படியே இன்னொரு பக்கமும் போயிட்டே இருக்கும். ஸோ அந்த பணம் விஷயத்தை எழுதுங்க. அது எழுதுனாலே ஒரு மேஜிக்குங்க. அது சொல்லுவாங்க, அது குபேரனுடைய ஒரு கணக்கு சொல்லுவாங்க. குபேரன் எழுத தான் பணம் சேர்ந்துக்கிட்டே இருக்குமா. நம்மளும் நீங்கள் எழுத ஆரம்பிங்களா, இப்போ எவ்வளோ வாங்கினேன் எவ்வளோ கொடுத்தேன்னு, அது எழுத அதோடய ரிசல்ட்டே ஒரு மாதிரி டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். ட்ரை பண்ணாதான் தெரியும். ட்ரை பண்ணுங்க. ஏன்னா நீங்கள் தான் பூரட்டாதி நட்சத்திரம் இருக்க ராசி குபேரனோட ராசி. அதனால் பணம் கரெக்டாக ஹேண்டில் பண்ணிட்டீங்கன்னா ஜெயிச்சிட்டிங்க. வீட்டில் சின்ன டிஸ்டர்பன்ஸ் இருக்கும், பொறுமையாக இருங்க. கொஞ்சம் நம்ம ஏற்கனவே பொறுமையான ஆள், இன்னும் கொஞ்சம் பொறுமையாக இருங்க.
சரியாயிடும். எதனா கோவில் குளம் போயிட்டு வாங்க, குடும்பத்தோட போயிட்டு வாங்க. அதான் நீர்நிலை இருக்க கோவில் குளமா போயிட்டு வாங்க. சூப்பரா ஒர்க் ஆகும் உங்களுக்கு. சரிங்களா? ஏதாவது நீங்க கடல் சார்ந்தோ, ஆறு, நதி சார்ந்தோ, குற்றாலமோ, இல்ல மகாபலிபுரம் பக்கத்துல இருக்க பெருமாள் கோவில்களோ அப்படி போயிட்டு வரலாம். அவ்வளோ தூரம்லாம் போ முடியாது சார். இப்போ பட்ஜெட் இல்ல சார், டைம் இல்ல சார்ன்னீங்கன்னா, உங்க ஊருக்கு ஒரு கோவில், குளம் இருக்கு. அந்த குளம் இருக்க கோவிலுக்கா போயிட்டு கொஞ்ச நேரம் குளத்தங்கரையாண்ட உக்காந்துட்டு, ஃபேமிலியோட பொரி சாப்பிட்டுட்டு, மீனுக்கும் கொஞ்சம் பொரிய போட்டுட்டு வாங்க. டைம் ரிலாக்சேஷன் நல்லா வரும். அது வந்து உங்களுக்கு செல்வத்தையும் கொண்டு வரும். ஏன்னா வீட்ல இருக்கவங்க, மனைவி, குழந்தைகள் இவங்க தாங்க சுக்கிரன். சரிங்களா? இவங்கள சந்தோஷப்படுத்த பணம் தானா சேரும். செலவும் அவங்களுக்கு தான் பண்ணுவோம். இருந்தாலும் பணமும் அவங்க மூலியமா தான் வரும். அவங்க தான் சுக்கிரன். சரிங்களா? லேடீஸ்க்கு அதே மாரி தான். ஜென்ஸ் சந்தோஷமா இருக்க தான் அந்த ஸ்திரத்தன்மைன்றது ஃபேமிலியில அதிகமா வரும். ஓகே. அடுத்து ஹெல்த் இஷ்யூஸ் எதனா இருந்தால் அது வந்து கம்மியாகிறதுக்கு ரொம்ப நல்லா டைம் இருக்குது. ஏன்னா கும்பம்லாம் ரொம்ப ஸ்ட்ராங் பாடின்னு சொல்ல முடியாது. சிம்மம்லாம் ரொம்ப ஸ்ட்ராங் பாடி. கும்பம் எல்லாரும் ஸ்ட்ராங் பாடின்னு சொல்ல முடியாது. அது வந்து பானை. கொஞ்சம் ஹெல்த் இஷ்யூஸ்லாம் இருக்கும். அதெல்லாம் ரெக்கவர் ஆகிறதுக்கு இது வந்து ஒரு பர்ஃபெக்டான டைம். சரி. அப்போ வேறு எதில் நீங்கள் ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்கணும் அப்படின்னா, கடன் வாங்குறதில்ல. கடன் வாங்காமல் இருக்கிறது ரொம்ப நல்லது. வாங்கினீங்கன்னா சீக்கிரம் அடைக்கிறது நல்லது. உங்களோட வயசில் பெரியவங்க, குருமார்கள், மேனேஜர்ஸ், சீனியர்ஸ் இவங்ககிட்ட பேசும்போது ஜாகிரதையாக பேசுங்க. பிரச்சனையில் மாட்டாமல் பார்த்து நிதானமாக பேசுங்க. இஷ்யூஸ் வர மாதிரி இருந்தால் ஒரு சாரி கேட்டுருங்க. சிம்பிள். மிஞ்சி போனால் என்ன கேட்பாங்க, என்கிட்ட மன்னிப்பு கேளுன்னுவாங்க. கேட்டுட்டு வேலையை முடிச்சு தூக்கி போட்டு நம்ம வேறு வேலைக்கு போகணும். சரிங்களா? பிஸ்னஸும் நல்ல பிக்கப் ஆகும் பிஸ்னஸ்ஸு. ஏன்னா பிஸ்னஸ் ஹவுஸ்னால் குரு பகவான் நல்லா பார்த்துருக்காரு. ரொம்ப நல்லா வரும். கிடைக்கிற பணத்தை கரெக்டான விஷயத்தை இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணால் வாழ்க்கை லைஃப் டைம் செட்டில்மெண்ட் கிடைக்கும். நீங்கள் வழிபட வேண்டிய தெய்வம் வந்து நீங்கள் ஸ்ரீ ரங்கநாதர் சயனகோடத்தில் வழிபடலாம். நீங்கள் வந்து சிவபெருமானை வந்து அம்மா சக்தி தேவியோடு சேர்த்து முழு அலங்காரத்தை வழிபடுறது ரொம்ப நல்லது. தயிர் சாதமோ எள்ளு சாதமோ நீங்கள் வந்து சனிக்கிழமை ராகு காலத்தில் அன்னதானமாக கொடுத்துட்டு வர்றது இந்த மார்ச் மாதம் ஒரு சிறப்பான மாதமாக உங்களுக்கு அமைச்சு கொடுக்கும். மேலும் உங்கள் ராசிக்கு வந்து முக்கியமான தகவல் எல்லாமே நம்ம பார்த்தோம். ஒவ்வொன்றா ஓவராலாக லைஃப் எப்படி இருக்கும், வேலை எப்படி இருக்கும், பிஸ்னஸ் எப்படி இருக்கும், ப்ராஃபிட் எப்படி இருக்கும், யாருக்கு கல்யாணம் ஆகும், யாருக்கு கொஞ்சம் டஃப்பாக இருக்கும், யாருக்கு மகப்பேருக்கு டைம் நல்லாயிருக்கு, யாருக்கு உடல்நிலைக்கு டைம் நல்லாயிருக்கு, முடிஞ்ச அளவுக்கு முக்கியமான பாயிண்ட்ஸ் எல்லாமே கவர் பண்ணிட்டோம். இது எல்லாமே பொது பலன். சரிங்களா? ஏன்னா தமிழர்கள்னு எடுத்தால் ஒரு ராசிக்கும் 1 கோடி பேர் இருக்கீங்க. அதனால் இது எல்லாருக்குமே பொது பலன். இதை தாண்டி ஸ்பெசிஃபிக்காக இல்லை சார், எனக்கு நீங்கள் இது நல்லது நடக்கும்னு சொல்லியிருக்கீங்க, ஆனால் ஏதோ ஒரு தடுமாற்றம் இருக்குது சார் அப்படின்னா, உங்கள் கிரகநிலை வேறு, ஏதோ உங்கள் சார்ட்டில் வந்து கிரகநிலை வேறு மாதிரி இருக்குது. அப்போ என்னன்றதை பார்த்து கிளியர் பண்ணி விடணும். ஸோ அது மாதிரி முக்கியமான விஷயங்கள் இருந்தால் என் நம்பர் இருக்குது, தாராளமாக கால் பண்ணுங்கள். தனி நபர் தனியாக உங்கள் ஜாதகத்தை அலசி நம்ம பார்க்கலாம். இதுலேயே நீங்கள் பார்த்தீங்கன்னா இப்போ இதில் வந்து மாசியம் வருது, பங்குனியும் வருது. பங்குனி வந்து மார்ச் 15 வருது. ஸோ மார்ச் 15 வரைக்குமே பார்த்தீங்கன்னா கும்பத்திலேயே ஒரு 5 கிரகம் இருக்குது. சூரியன், செவ்வாய், ராகு, புதன், சுக்கிரன். சரிங்களா? மார்ச் 15க்கு அப்புறம் தான் சூரியன் வந்து மீனத்துக்கு மாறுறார். அதனால் இதுலேயே உங்களுக்கு வந்து பலாபலன்கள் வந்து அவ்வளவு சேஞ்சஸ் ஆகும். ஓகேங்களா? எல்லாம் நல்ல சேஞ்சஸ் தான் ஆகும். அதாவது இப்போ உங்களுக்கு வந்து நீங்கள் வந்து மேஷ உங்கள் ராசிக்கு வந்து இது 11, உங்களுக்கு வர வேண்டிய காசு ஏதோ கட் ஆகிட்டுருக்குன்னா சூரியன் வேறு வீடு மாறின உடனே அது கிளியர் ஆகிட்டு காசு வர ஆரம்பிச்சிடும். நான் அதனால தான் இந்த நாள் வச்சு சொல்கிறேன். இந்த நாள் வச்சு நீங்கள் ஏதோ ஒரு விஷயம் கேட்க போகிறீங்கனாலும் இந்த மார்ச் 15க்கு அப்புறம் கேட்கும்போது உங்களுக்கு ஒன்றும் நல்ல வேலை செய்யறதுக்கு அதிகமான வாய்ப்புகள் இருக்குது. மகம் வருது. ஏன்னா நம்ம வந்து புனித நீராடல், நம்ம பாவத்தை நதிகளில் கழிப்போம். நதிகள் வந்து அவங்களுடைய பாவத்தை வந்து மகத்தண்ணிக்கு தான் கழிக்கிறாங்க. ஸோ அந்த டைம் வந்து முடிஞ்ச அளவுக்கு ஏதாவது ஒரு பழைய சிவன் கோயிலாக போய்ட்டு வாங்க. பழைய கோவில்களில் தான் அந்த பவர் ஒன்றும் ரொம்ப ஜாஸ்தியாக இருக்குது. ஏன்னா ஆகம விதி பிரகாரம் கட்டியிருக்காங்க. நல்ல பவர் ஜாஸ்தியாக இருக்குது. எல்லாரும் கும்பகோணம் போகணுன்றது இல்லை, ஊர் தாங்கணும்ல. அத்தனை கோடி பேர் இருக்கும் நம்ம தமிழ்நாட்டில். ஸோ பக்கத்தில் இருக்கிற சிவன் கோயில் போங்க. இல்லை இதில் நிறைய பேர் வெளிநாட்டில் இருக்கீங்க, மலேசியா, யூகேலேருந்து தான் கால் பண்ணியிருக்கீங்க. நீங்கள் வந்து பெஸ்ட்டு, நீங்கள் எங்கே இருக்கிறீங்களோ எந்த தண்ணி எடுத்தாலும் அது கங்கை தான். அந்த தண்ணி எடுத்துகிட்டு லைவ் வருது, டிவியில் லைவ் வருது, எடுத்துகிட்டு வேண்டிட்டு தெளிச்சுக்கோங்க, குளிங்க கங்கையாக. உங்களுடைய பாவம் எல்லாம் கரையும்.
ஸோ இந்த மார்ச் மாதம் வந்து அவ்வளோ புனிதமாக இருக்குது. கிரகநிலை நம்மளுக்கு வந்து சில பேருக்கு சனி பயிற்சி நடக்குது, சில பேருக்கு அஷ்டம சனி நடந்துகிட்ருக்கு, சில பேருக்கு ஜென்ம சனி நடந்துகிட்ருக்கு. உங்களுக்கு வந்து ஒரு சில பாவங்களில் உங்களுக்கு வந்து இந்த கேது பகவான் இருக்கார், ராகு பகவான் இருக்கார். இதெல்லாம் ஓகேங்க. எந்த கடவுள் இருந்தாலும் அந்தந்த ராசிக்கான கடவுள்கள் நம்ம சொல்லியிருக்கோம், அந்தந்த ராசிக்கான முறைகள் சொல்லியிருக்கோம். இது பிரகாரம் வேண்டிங்கன்னாவே ரொம்ப ஜாஸ்தி, ரொம்ப 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 பயன் தரும். கூடவே உங்களுடைய பஞ்சபூதங்கள், அதுக்கான தானியங்கள், அந்த முறைகளை ஒன்றும் நீங்கள் வந்து ஆட் பண்ணிக்கிட்டீங்க, ஒன்றும் சூப்பர். இதை பற்றி உங்களுக்கு ஒன்றும் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா என்னோடய வகுப்பு நிறைய நடக்குது, தன ஆகர்ஷண வகுப்பு. அதில் பஞ்சபூதங்கள் நவதானியங்கள்லாம் எப்படி நம்ம தோஷத்துக்கு பேலன்ஸ் பண்ண எப்படி யூஸ் பண்ணணுன்றதை நம்ம சொல்லித்தரேன். என் நம்பரை காண்டாக்ட் பண்ணி அதை பயன்பெறுங்க, கற்றுக்கோங்க, ப்ராக்டிஸ் பண்ணுங்கள், ரிசல்ட் எடுங்க. வாழ்க்கையில் முன்னேற டாக்டர் டிவைன் தினேஷன் அன்பான வணக்கங்கள். வாழ்க வளத்துடன்.